ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுதாவின் சமையலறை. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நல்ல ஒரு டேஸ்டியான சென்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்ப்போம் வாங்க. எண்ணெய் தேவையான அளவு, 3 பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய், 5 முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் சர்க்கரை, மல்லி இலை தேவையான அளவு, புதினா தேவையான அளவு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பட்டை, 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. நான் சென்னாவை நைட்டே ஊற வச்சு ஒரு 3 விசில் அளவு விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சென்னா செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் தேங்காய், முந்திரி பருப்பு, சென்னாவை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிடுவோம். இதை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சாச்சு. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்து இது நல்லா பொரியணும். அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதோட நம்ம 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம தக்காளியை நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். இதோட நம்ம கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம மிளகாய் தூளையும் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதோட நம்ம 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம இந்த சென்னா வேக வச்ச சென்னாவை இதோட சேர்த்துக்கிடுவோம். இந்த அரைச்சி வச்ச தேங்காய், முந்திரி, சென்னா அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ இந்த சென்னாக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் இந்த சென்னாவோட நல்லா முட்டிடுச்சு. இதோட நம்ம சென்னா வேக வச்ச தண்ணி மட்டும் இதோட சேர்த்துக்கோங்க.
கொஞ்சம் அந்த சுண்டல் வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும். இதோட கொஞ்சமாக மல்லி இலையை போட்டுக்கணும். இப்போ இதை நம்ம 2 விசில் வர வரைக்கும் மூடி வச்சுருவோம். இப்போ சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதோட நம்ம கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டு இறக்கி வச்சுக்கிறோம். இப்போ இந்த சன்னா மசாலா வந்து பூரி, சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டங்களுக்கு தொட்டு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சுதாவின் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.